சக்திவேலுக்கும் குமாருக்கும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியன் வீட்டாளர்கிட்ட அவமானப்படுற மாதிரியே சுகன்யாவுமே வந்துட்டு பாண்டியன் வீட்டாளர்களை மாட்டிட்டு அவமானப்படுறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்துட்டு மீனா அவங்க அப்பாக்கு உடம்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு அடுத்த செகண்டே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போற மீனா வந்துட்டு ஆறுதல் சொல்றது கூட யாருமே இல்லாம அவங்க அம்மா தனியா நிக்கிறத பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னமாச்சு நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல வந்துட்டு செந்தில மீனாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனாங்க. இப்போ வரைக்கும் ஒரு போனுமே பண்ணவே இல்லை. அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்துட்டு பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணனுமே வந்துட்டு போன் அடிச்சு செந்தில்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டாரு. டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க உயிருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது, அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்ல, நாங்க கூடிய சீக்கிரமே வந்துருவோம்னு சொல்லிட்டு செந்தில் மீனா ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாண்டியன் வீட்டுல எல்லாருக்குமே மனசு நிம்மதியா ஆகுது. அதான் மீனா அவங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டரே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கடை கிளம்பிட்டு இருக்காரு. இதே சாக்கா வச்சு எப்படியா தங்கமேல் வந்து இன்னைக்கு வேலைக்கு போகாம தப்பிச்சலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி சரவணனுக்கு பதிலா பாண்டியனே வந்து தங்கமேல் கிட்ட क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மீனா நீ இன்னையில இருந்தா அந்த புது இடத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல என்ன கிளம்பல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல மாமா போலான்னு தான் பார்த்தேன், கடைசியில வீட்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் போறதுக்கு மனசு இல்ல, அதனால தான் நீங்க லீவ் போட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி தங்கமேல் சமாளிக்கிறாங்க. அதுதான் மீனா அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே ஆகல இல்லமா, டாக்டரே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு, அதுக்கப்புறம் வேலைக்கு போறதுல என்ன, முத நாள்ல லீவ் போட வேண்டாம், என்னன்னாலும் பரவாயில்ல நீ வேலைக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி பாண்டியனுமே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சரவணனுமே வந்து அதே மாதிரி தான் சொல்றாரு. டக்குன்னு போய் கிளம்பு தங்கமேலு, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே, நான் தான் உன்னை கொண்டு வந்து டிராப் பண்ணு அப்படி சொல்லி சரவணனுமே வந்து தங்கமேல கிளம்ப சொல்லிடுறாரு. தங்கமேலுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இன்ன வரைக்கும் அப்ளிகேஷன் கூட போடல, கையில சர்டிபிகேட்மே இல்ல, நம்ம எப்படி வேலைக்கு போறதா நடிக்கிறது, ஏற்கனவே வேலைக்கு சேர்த்து விட்ட இடத்துல சர்டிபிகேட்டே இல்லாம வேலை தெரிஞ்ச மாதிரி படிச்ச மாதிரி நடிச்சு ஏமாத்தியாச்சு, இப்ப வேலையே இல்லாம வேலைக்கு போற மாதிரி நடிக்கணுமா அப்படி சொல்லி தங்கமேல் வந்து ரொம்பவே பதட்டமா சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல வந்து மீனா அவங்க அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி பெருசா எதுவும் இல்லைனாலுமே ரத்த நாளத்துல வந்து ஒரு சின்ன பிளாக் இருக்கு, அதை சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. பயப்படலாம் தேவையில்ல, அது ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ் தான், டக்குனே முடிஞ்சிடும், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு மீனா அவங்க அம்மா செந்தில் சொல்லிட்டு 3 பேருமே வந்து மீனா அவங்க அப்பா பாக்கறதுக்காக உள்ள போறாங்க. எப்பயுமே கோவப்படுற ரவி வந்து இந்த வாட்டி எந்த ஒரு கோவமே படாம அமைதியா தான் இருக்காரு. செந்தில பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா இருக்கிறாரு. சின்னதா ஒரு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க, 2 மணி நேரம் தான் ஆகுமா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன பிளாக் தான் இருக்காமா, அதை எடுத்துட்டா எல்லாமே சரியாயிருமா, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பெட் ரெஸ்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் பண்ணிருக்காங்களா, நான் இப்பதான் கேட்டேன், பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே வந்து ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எப்பயுமே படப்படம் கோவப்பட்டு எரிஞ்சு விழுகிற ரவி வந்துட்டு இந்த வாட்டி செந்தில் அவர்கிட்ட டைரக்டா பேசியுமே வந்து எந்த ஒரு கோவமே படல. சரி ஓகே நான் சர்ஜரிக்கு ஓகே சொல்லிடுறேன், நீங்க எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லிடுறாரு. ரூமை விட்டு வெளியே வர செந்தில் வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. சரி எல்லா வேலையுமே முடியட்டும், ஈவினிங் நாங்க எல்லாருமே வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம் அப்படி சொல்லி பாண்டியனுமே சொல்லிடுறாரு. எல்லா வேலையுமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி டாக்டருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனாவுக்கு வந்து மனசு நிம்மதியாகுது. ஈவினிங் வேகமா வீட்டுக்கு வர பாண்டியன் வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, அவருக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சா, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீனா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கன்னா அது எதுக்கு நான் பார்க்க வரணும், என்னால வர முடியாது, நீங்களும் போக கூடாது, என் பேச்சை கேட்டு இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பழனி ஹாஸ்பிட்டல் போக விட மாட்டாங்க. நான் எப்படிமா போகாம இருக்க முடியும், நான் கண்டிப்பா போவேன், என் அக்கா பையனோட வீட்டுக்காரமா அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு, நான் பார்க்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்துட்டு என்னன்னாலுமே நான் கண்டிப்பா போவேன், நீயும் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாரு. பாண்டியன் வீட்டாளர்களோட வர சுகன்யா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து விருப்பமே இல்லாத மாதிரி ஏன்டா வந்தோங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இத்தனை நாளா பழனி முன்னாடி மட்டும் அவங்களோட சுயரூபத்தை காட்டிட்டு இருந்த சுகன்யா வந்து இன்னைக்கு யாரை பார்த்துமே பயப்படாம எதுக்குடா வந்தோங்கிற மாதிரியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இதை பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே நோட் பண்ணிடுறாங்க. உங்க அப்பா உங்களால தனியா பாத்துக்க முடியாதா, அதான் செந்தில் கூட இருக்கிறாரு, உங்க அம்மா கூட இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் வந்து தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து டைரக்டா போய் மீனா கிட்டே கேள்வி கேட்டுறாங்க. சோனியா இப்படி பேசுறத பார்த்ததுமே ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே சாக்காயிடுறாங்க. பழனிமே வந்து சோனியாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இருந்துமே வந்து சோனியா அதை எதையுமே கண்டுக்காம மறுபடியும் மீனா பிடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பழனிக்கு வேலை இல்லாம இருக்குது, அவரே வந்து மளிகை கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு வேற ஏதாவது வேலை ரெடி பண்ணணும் இல்லைன்னா பிசினஸ் ரெடி பண்ணணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாம அனாவசியமா இந்த விஷயத்துக்குலாம் எங்களை அலைய வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, உங்க குடும்ப விஷயத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, தேவையில்லாம எங்களை அலைய வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து டைரக்டா போய் மீனா கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வந்து என்னமா பேசிட்டு இருக்கிற, நாங்க எல்லாம் ஒரே குடும்பம், நாங்க இப்படிதான் இருப்போம், நாளைக்கு உங்க வீட்டுல ஒண்ணு ஆனாலுமே நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து எவ்வளவு தூரம் சோனியாக்கு எடுத்து புரிய வைக்க ட்ரை பண்றாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு முடியலன்னா நீ தான் வருத்தப்படணும், மத்தவங்களை இப்படி அலைய வச்சு கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து மீனா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டதுமே மீனாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. நான் ஒன்னும் உங்களை வர சொல்லல, நீங்களா தானே கிளம்பி வந்தீங்க, கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே வந்து பதிலுக்கு சோனியா அப்படி திட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்து எங்க வந்து என்னமா பேசிட்டு இருக்கிற, ஹாஸ்பிட்டல் வந்து பேசுற விஷயமா அது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க பங்குக்கு அவங்களுமே சோனியா பிடிச்சு திட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பழனி வந்துட்டு நம்மளால தான் சோனியாவை எதுவுமே பேச முடியாது, நம்மளை பேச விடாம பாய் அடிக்கிற சோனியாக்கு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிமே வந்து இந்த விஷயத்துல தலையிடாம அவர் பாட்டு ஒதுங்கி நின்னுக்கிறாரு. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழனி வந்து நமக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, நம்ம எதுக்கு இங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாகர சோனியா வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் கோவப்பட்டு பாண்டியன் திட்டி இருந்தாலுமே
சுகன்யா தனியா போது கூட போடா பழனின்னு சொல்லிட்டு பழனி அனுப்பி வைக்கிறாரு. என்னாலாம் போக முடியாது, நான் மீனா அவங்க அப்பாவை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி பழனியுமே போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த சக்திவேல் குமாரோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாழ வந்த பாண்டியன் வீட்டுக்கே துரோகம் பண்ண நினைக்கிற சுகன்யாவுக்கு இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு தக்க பதிலடி கொடுத்தாதான் இந்த சுகன்யா கொஞ்சமாவது திருந்துவாங்க. அப்பதான் இந்த பள்ளிவேலோட வாழ்க்கையை நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.